யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். ரொம்ப நாளாச்சு நிறையா ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ், நிறையா ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ் இந்த மாதிரியே பார்த்துட்டுருக்கோம். ஃபார் அ சேஞ்ச் நம்ம இன்றைக்கி இந்த சாட், அதாவது பேல்பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேல்பூரி நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன். அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் எதுன்னு சொல்லி கேட்டால், சூக்கா பேல்னு ஒன்று உண்டு அண்ட் சட்னிலாம் விட்ட பேல் ஒன்று உண்டு. ரெண்டுமா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். சூக்கா பேல்ன்றது வெறுமை அதில் எல்லா பவுடரும் போட்டுட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு மேலே அது கொத்தமல்லி சேவெல்லாம் போடுறது. அண்ட் ரெகுலராக பண்ணுற பேல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது அந்த ஸ்வீட் சட்னி பண்ணி பண்ணுறது. ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்து நான் ஸ்வீட் சட்னி அண்ட் கார சட்னி பண்ணி, அந்த சுக்கா பேலையும் பண்ணி, அந்த ரெகுலரான ஸ்வீட் சட்னி கார சட்னி மிக்ஸ் பண்ண பேலையும் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் டேட்ஸ், பேரிச்சம்பழத்தை நல்லா ஒரு 50 கிராம்ஸ் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அதே அளவுக்கு புளி, அதுலேருந்து நல்லா 2லேருந்து 3 பங்கு வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது புளி நீங்கள் 50 கிராம்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா 150 கிராம்ஸ் கிட்டக்க வெல்லம் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 50 கிராம்ஸ், டேட்ஸ் 50 கிராம்ஸ், புளி 50 கிராம்ஸ், இது 150 கிராம்ஸ். இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சின்னு வந்துடுறேன். இது ரெண்டும் நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 2 ஹவர்ஸாக சோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இதாக எடுத்து அப்போ தான் அரைக்கிறது ஃபைனாக இதை பேஸ்ட் பண்ண முடியும். டேட்ஸ் ஊற வச்ச தண்ணியும் இதில் விடுறேன், புளி ஊற வச்ச தண்ணியும் இதில் விடுறேன். நல்லா இதை ஃபைனாக பேஸ்ட் பண்ணின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இது ஃபைன் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை நல்ல ஒரு பெரிய வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இந்த ஸ்வீட் சட்னி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணி வச்சுனீங்கன்னா, இது ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டு நியர்லி நீங்கள் பாட்டுக்கு ஒரு 2-3 மாதம் கூட இதை யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும், கெட்டே போகாது. ஸோ இந்த சட்னி அதே மாதிரி நம்ம அந்த பச்சை சட்னி எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 நாளைக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வெளியில் வச்சுட்டு பாக்கி டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா ஒரு 4-5 நாளைக்கு நல்லாவே இருக்கும். 4-5 நாள் இல்லை, 1 வாரம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி ஒரு வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி ஏதாவது சாட் பண்ணிக்க முடியும். என்ன திடும்னு இந்த மாதிரி இதில் இறங்கிட்ட அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், அதாவது நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி யோகாம்பாள் அவ்வளோலாம் ரொம்ப நல்லவளாக இல்லை, எல்லாம் ஒரு சுயகாரியம்தான். ஏன்னா நமக்கு ஒரு கெஸ்ட் வரா, அவளுக்கோசரம் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ பண்ணுறதே இந்த வீடியோவே பண்ணக்கூடாது, பண்ணோன்னா நீங்கள் நம்ம பார்க்கலாமே அப்படின்ற ஒரு இதில் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே உங்களுக்கு மட்டும் யோசித்து நான் பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க ப்ளீஸ். அவ்வளோலாம் நல்லவ இல்லை நிச்சயமாக நான். ஸோ அடுப்பை இப்போ தான் பற்ற வச்சுருக்கோம். நல்லா இது கொதிக்கணும். நல்லா கொதித்து அப்படியே ஹனி கலரில் வரும். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும், பார்க்கலாம் நம்ம. ஸோ ஸ்வீட் சட்னியும் கொதிக்க ஆரம்பிக்கலை, நம்ம க்ரீன் சட்னியும் ரெடி பண்ணிடலாம். முன்னாடி இது 2 மட்டும் தனியாகவே நான் ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். ஹோப் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்காதவா நீங்கள் இதை வேணாலும் பார்த்து பண்ணிக்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா, ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி, 1/2 கட்டு புதினா, 2மா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம பண்ணுற இந்த இது எத்தனை பேருக்கு 1/2 கட்டு எடுத்தால் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 4 பேருக்கு நிச்சயமாக போகும். இது ஸ்வீட் சட்னி எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். நிச்சயமாக இதை வச்சுருந்து நம்ம இதுவாக நம்ம எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம்.
3 பச்சை மிளகா போடுறேன். இது வந்து இந்த சட்னி கடலை இருக்குது இல்லையா, அது ரோஸ்டட் சட்னி கடலை சொல்லுவா இல்லையா, அது 1 2 3 4 5 6 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா நல்ல வறுத்த நிலக்கடலை இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் தோல் இல்லாத நிலக்கடலையை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வறுத்து பொடி பண்ணின சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது பிளாக் சால்ட், இது ஒரு 1/2 டீஸ்பூன். நார்மல் சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன். ஒரு பழம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிடுறேன். சாட் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். 1/4 கப் வாட்டர். இது நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இது மேலே இப்படி வெள்ளையாக வருது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. தெரியுறதா? இதுலேயே உங்களுக்கு இப்படி ஹனி கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் ஸ்வீட் சட்னி. இதில் இன்னும் சில மசாலாலாம் ஆட் பண்ணணும். என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு திக்காகிடும். மேலே வந்திருக்கிற அந்த ஒயிட் போர்ஷன் கண்டிப்பாக எடுத்துருங்க. அது நமக்கு தேவையில்லை. அது சாட்டில் அது இருந்தாலே ஒரு வேறு மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துருங்க. தண்ணி வச்சுட்டு கரண்டியால் எடுத்து அதில் போட்டுருங்க. இதில் ஆப்ஷனல் இல்லை, இது கண்டிப்பாக எல்லாருமே சாட் பண்ணுறவா, அந்த சாட் சட்னி பண்ணுறவா எல்லாருமே இதை ஆட் பண்ணுறா. அதனால் இதை ஆட் பண்ணி தான் ஆகணும். 1 2 3 4 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இதில் காரம் இருக்காது, பட் கலர் இருக்கும். அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். வறுத்து பொடி பண்ணின சீரக பவுடர் அது ஒரு 1/2 டீஸ்பூன். சாட் மசாலா பவுடர் இது ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் சர்க்கரை கரையிறதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இதோட கன்சிஸ்டன்சி. பிளாக் சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ இது ஜோராக ரெடி ஆகிடுது. கம்ப்ளீட்டாக ஆறணும். இது ஆறின அப்புறமா தான் நம்ம எப்படியும் சாட்கெல்லாம் மிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து பேல்பூரி மட்டுமே இல்லை, பானிபூரிக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சமோசா சாட் இல்லை ரகடா பேட்டிஸ், ஆர் நீங்கள் தஹி பூரி, இல்லைன்னா வந்து சேவ் பூரி, இல்லைன்னா பட்டாட்டா பூரி, எது பண்ணினாலும் நீங்கள் அது இந்த 2 ஸ்வீட் சட்னி அண்ட் கார சட்னி தான் பேஸ். ஸோ இது நல்லா ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். ஏன்னா ஆறினா இதை விட கெட்டியாக போயிடும். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். தெரியறது இல்லையா உங்களுக்கு? ஹனி மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா எல்லாம் 2 ஹவர்ஸ் கிட்டே ஊற வைங்கோ. புளி பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் ஊறினதோடு சேர்த்து நீங்கள் நல்லா வெள்ளத்தையும் போட்டு அரைச்சி வடி கட்டிட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்து வச்சுன்னா இது அப்படியே நல்லாயிருக்கும். இதில் போட்டிருக்கிற மசாலாவோடலாம் இது ஜோராக இருக்கும். அடுப்பை அணைச்சிடுறேன், இறக்கி வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னியும் நல்லா ஃபைனாக அரைச்சின்னு வந்தாச்சு. இது மாதிரி ஃபைனாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் எதுவும் கட்டிலாம் இல்லாத பார்த்துக்கோங்க. இதில் நான் பூண்டு போடலை, பச்சையாக பூண்டு வேணுங்கிறவா வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக உங்களுக்கே எல்லாருக்குமே தான் தெரியும், எனக்கு செட் ஆகாது. அதனால் நான் இதில் ஆட் பண்ணல. தேவைப்பட்டவா 2 பல் பூண்டையும் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது அப்படியே ஸ்ட்ரீட்டில் கிடைக்கிற அந்த கார சட்னி மாதிரியே இருக்கும். பட் நான் இதை தவிர பூண்டு சட்னி அப்படின்னு ஒன்று ரெட் கலரில் பண்ணுவா, அது நான் பண்ணலை. பிகாஸ் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நான் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேல் கலக்க ஆரம்பிக்கலாம். ஸ்வீட் சட்னி ரெடி அண்ட் இந்த கார சட்னியும் ரெடி. பேல் வந்து நம்ம எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்வீட் சட்னி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னொரு 2-3 பங்கு இருக்குது. இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம். அண்ட் கார சட்னி 2ம் ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஸ்ட்ரீட் ஸ்டைலில் கிடைக்கிற இந்த பேல் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ட்ரை பேல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ட்ரை பேல் வந்து ரியலி சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஆத்து மாமாவுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த பேலை விட அதை ட்ரை பேல் பண்ணு பரவர்.
ஏன்னா அதில் வந்து எலுமிச்சம்பழத்தோட ஒரு இதுவும் அந்த பச்சை மிளகாயோட நிறையா போட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அந்த பச்சை மிளகாயோட அந்த வேலை சாப்பிடுவார். அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிம்ப. பட் நானும் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ஒரு 4 வாக்கு தாங்கும், அதுக்கு மேலே எனக்கு தாங்காது. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ நிச்சயமாக நல்லா காரம் சாரமாக பிடிச்சவா எல்லாருக்கும் அந்த ட்ரை பேலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பேல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது ஒரு 50 கிராம்ஸ் பொரி எடுத்துட்டுருக்கேன். நல்ல பொடியாக கட் பண்ண மாங்காய், நல்ல பொடியாக கட் பண்ண தக்காளி, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு போடுறேன். நல்ல பொடியாக கட் பண்ணி ஃபைனாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், நல்ல ஒரு வெங்காயம் போட்டுருங்க. வறுத்த நிலக்கடலை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சாட் பொடி, சாட் பவுடர், ஒரு சின்ன பிஞ்ச் பிளாக் சால்ட், ரெகுலர் சால்ட் அதே மாதிரி ஒரு சின்ன பிஞ்ச். இந்த க்ரீன் சட்னி நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எப்பயுமே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஸ்வீட் சட்னி தான் நிறைய போட்டுப்பேன். 1 2 3 4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மேலே கொஞ்சம் இந்த பாரிக் சீட். ஸோ இது சப்பட்டா பூரின்னு பேர், இல்லை பாப்படின்னு கிடைக்கும். இதை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ மாமி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஒரு 5லேருந்து 6 பீஸ் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பிஞ்ச் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். ஒரு 1/2 மிளகா ஜஸ்ட்டு இதில் போடுறேன். எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 மூடி. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். பொரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பொரி நமத்து போயிருந்ததுன்னா அடுப்பை ஸ்லோவாக வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பெருசாக வச்சுட்டேன்னா வறுபடாது, அப்படியே சுருங்கி போயிடும் அது. ஸோ அதனால் பொரியை மட்டும் நல்லா ஒரு கிறிஸ்பியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பொருள். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் இன்னும் ஃபைனலாக மாதுளம்பழம், கொத்தமல்லி. ஸோ இதை பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் உப்பு உரப்பு எல்லாம் போருன்னு சொன்னால் இதை அப்படியே விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு உப்பு இந்த உரப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா க்ரீன் சட்னி போட்டுக்கோங்க. இல்லை ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கார சட்னி போட்டுக்கலாம். ஸோ இதில் சாப்பிட்டு பார்த்ததுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் சட்னி கம்மியாக இருந்தது. ஸோ நான் இன்னும் 2 ஸ்பூன் ஸ்வீட் சட்னி விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் கார சட்னி விட்டுருக்கேன். இது பக்காவாக ரெடி ஆகிடும். பண்ணிவிட்டு மேலே ஜஸ்ட் கொஞ்சமாக சாட் மசாலா பண்ணுங்க. இந்த பாரிக் சீட் சொல்லுவா இல்லையா, அந்த இது நிறையா போடுங்க. ஃபைனாக மேலே கொத்தமல்லி. இது எக்ஸ்ட்ராவாக அப்படி வச்சுக்கோங்க. இதை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஜோரான ஒரு பேல்பூரி யோகாம்பால் ஸ்டைலில் ரெடி. நான் ஸ்ட்ரீட் ஸ்டைல்லன்னு சொல்ல மாட்டேன், யோகாம்பால் ஸ்டைலில் இது ரெடி ஆகிடுது. ஏன்னா நான் இதில் கார்லிக் யூஸ் பண்ணாததுனால நான் சொல்கிறேன். பட் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். நம்ம அடுத்தாப்பில் வர்றது ட்ரை பேல் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரை பேல் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பொரி இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இல்லை, நமத்து போயிருந்ததுன்னா சிம்மில் அடுப்பு வச்சு கடாயை வச்சு அதில் நல்லா மெதுவாக ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது ஆறுனப்புறம் பண்ணிடலாம், நல்லாயிருக்கும் அது. ஸோ இது பொரி எடுத்துட்டோம். அதே சேம் 50 கிராம்ஸ் கிட்டக்க சப்பட்டா பொரி நல்லா ஃபைனாக பொடி பண்ணி போடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 பொடியாக நறுக்கின ஆனியன் 1 மாங்காய், நிலக்கடலை, தக்காளி பொடியாக நறுக்கினது ஜஸ்ட் ஒரு 1/2 தக்காளி போடும். இது நல்லா 2 பச்சை மிளகா நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் போடுறேன். அப்படியே ஜஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுவோம் போகிறோம். வறுத்து பொடி பண்ணின சீரகப்பொடி, பிளாக் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மாதுளம்பழம், கொத்தமல்லி, சேவ், ரெகுலர் சால்ட் ஒரு சின்ன பிஞ்ச்,
ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர், நல்ல ஒரு பழம் எலுமிச்சம்பழம். இது அப்படியே என்ன சொல்கிறது, நல்ல காரசாரமாக பிடிச்சி. நான் வந்து ரொம்ப கஞ்சூஸாக 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நல்ல காரம் பிடிச்சவாலாம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி நல்லா ஒரு 3-4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதில் இந்த எலுமிச்சம்பழத்தோடு இது செய்கிறதே பச்சை வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் இது 3 சேர்ந்து இந்த பேல் வந்து ட்ரை பேல் வந்து அதர் லெவலுக்கு போகும். நிஜமாலுமே நல்லா முதல்ல ஒரு 4-5 வா சாப்பிட்றதே எனக்கு பிடிக்கும். அப்புறமா அது சுளீர்னு ஆரம்பிக்கிறதே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டுருவேன். ஆனால் எங்கள் ஆத்கார் விரும்பி சாப்பிடுவார் இது தான். ஆனாவுனா இது எல்லாமே ஆற்றுல இருக்கும். ஸோ ட்ரை பேல் பண்ணு, சட்னிலாம் கூட அதுக்கு வேணும்னு அவசியம் இல்லை. ட்ரை பேல் பண்ணிவிடுவார். ஸோ ஜோராக ரெடி ஆகிடுத்து. இதையும் பிளேட்டில் அப்படி இதுக்கு பொட்டேட்டோ அதே மாதிரி எங்களுக்கு பொட்டேட்டோ போட்டுக்கல வேண்டாம் அப்படிங்கிறவா நீங்கள் யூஸ் பண்ணலைனாலும் ஓகே, உங்கள் சௌகரியம் அது. இது மேலே அதேமாதிரி ஒரு சின்ன பிஞ்ச் சாட் மசாலா எடுத்து, எலுமிச்சம்பழம் ஒரு சின்ன ட்ராப், கொத்தமல்லி, ட்ரை பேலும் ரெடி. ட்ரையாக இருக்கும், இந்த மாதிரி பச்சை மிளகாயோடு இருக்கும். இதோடு எப்படி பச்சை மிளகா பச்சை வெங்காயம் இந்த இதெல்லாம் சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பேல் அண்ட் ரெகுலராக பண்ணுற பேல் 2 பண்ணிக்கோ அண்ட் 2 சட்னி பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் குழந்தைலாம் என்ன சொன்னான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.